ஹலோ குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. ஒண்ணே ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். இப்போ வரைக்கும் எழுதியிருக்கிற எக்ஸாம்ல, இந்த சப்ஜெக்ட்ல நான் மேபி எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு ப்ரோ, அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதனா சப்ஜெக்ட்ஸ் இருக்கா? மறக்காம கீழ வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நான் இந்த வீடியோவுல மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் எந்தெந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயமான கமெண்ட்டா தோணுதோ, அந்த கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பாஸ் ஆவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். விடைத்தாள் திருத்துதல் பணி. அதாவது நீங்க எழுதி இருக்கக்கூடிய எக்ஸாம அழகா பண்டல் பண்டலா வந்து இருக்கும். அத எடுத்து அந்த முடிச்ச கழட்டிட்டு, அத பேப்பர் பண்டல் ஓகேங்களா? அப்புறமா ஒரு ஒரு பேப்பரா யார் யார் பேப்பர் எங்கெங்க எவன் எவன் கையில சிக்கியிருக்கோ, அந்த மொமெண்ட் தான். சீரியஸா ஸ்டூடண்ட்ஸ். இப்ப மதுரையில எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு திண்டுக்கல்ல பேப்பர் கரெக்ஷன் இருக்கலாம். சென்னையில எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வெள்ளூர்ல பேப்பர் கரெக்ஷன் இருக்கலாம். அப்புறமா திருச்சியில எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டுக்கு கடலூர்ல பேப்பர் கரெக்ஷன் இருக்கலாம். கன்னியாகுமரியில எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு பேப்பர் கரெக்ஷன் ராமநாதபுரத்துல இருக்கலாம். ஸோ ஓகேங்களா? இப்படி தான் வந்து கான்செப்ட் வந்து இருக்க போது. பேப்பர் கரெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து இருக்குமா அல்லது டஃப்பாக இருக்குமா, எந்தெந்த மெத்தட்லாம் வந்து பண்ண போகிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து குறிப்பாக 10 பேஜ் எழுதி சென்டம் மார்க் 10 பேஜ் எழுத சென்டம் எடுக்கக்கூடியது. 10 பேஜ் எழுதி ஆல் பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. 4 பேஜ் எழுதி ஆல் பாஸ் ஆனவங்க இருக்காங்க. 30 பேஜ் எழுதி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஷீட் வாங்கி எழுதினவங்களும் ஃபெயில் ஆனவங்களும் வந்து இருக்கிறாங்க. இது ஏன் ப்ரோ இந்த தத்துவம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு கான்செப்ட்டுக்காக சொல்றேன்ப்பா. 1 மார்க் ஓரளவு கரெக்ட்டா எழுதியிருக்கீங்க. 2 மார்க், 3 மார்க்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்படி இப்படி கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு ஆல் பாஸ் அப்படின்ற அந்த மேஜிக் நம்பர கொண்டு வந்து உங்கள பாஸ் பண்ணிடுவாங்க. டீச்சர்ஸ் உடைய கான்செப்ட் இதுதான். ப்ரோ அது அப்படிலாம் நடக்காது ப்ரோ. நான் வெறும் 1 மார்க் மட்டும் தான் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஆல் பாஸ் மார்க் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருனா கேட்டீங்கன்னா, அந்த மாரி கனவுகள்ல யாருமே வந்து இருக்க வேண்டாம். நான் தப்போ ரைட்டோ ப்ரோ 2 மார்க், 3 மார்க் அப்புறமா 5 மார்க்லாம் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மட்டுமே நல்ல மதிப்பெண் வந்து கிடைக்கும். நல்ல மதிப்பெண் அப்படின்னா, ஆல் பாஸ் ஆகறதுக்கான சான்சஸ் மார்க் வந்து அவங்க வந்து எடுத்துறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன் 11th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், 12th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், அல்லது 10th ஸ்டாண்டர்டா வந்து இருக்கட்டும். எக்ஸாம்ஸ இப்ப வரைக்கும் எழுதியிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் உடைய கான்செப்ட் இப்படி வச்சு தான் டிக் பண்ண போறாங்க. ஏக்கான ஆன்சர் பி டைப்னு சொல்லிட்டு போட்டுட்டோம் ப்ரோ அப்படிலாம் வந்து சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து கவர்மெண்ட் உங்களுடைய பேப்பர் வந்து முடிச்சுட்டு மார்க் எதனா ஒரு சில சப்ஜெக்ட் வந்து கம்மியா வந்துச்சு அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் வந்து பண்ணுவாங்க. பண்ணாம போயிட மாட்டாங்க. டெஃபினெட்லி பண்ண தான் போறாங்க. ஏன்னா குறிப்பா வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 100 மார்க்குக்கு நீங்க எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோசியல் சயின்ஸ் 100 மார்க் எழுதுனீங்கன்னா, 100ல 35 எடுத்தா ஆல் பாஸ். 35. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு மட்டும் ஒரு 15 மார்க் 15 மார்க் எடுத்தாலே பாஸ். 11th ஸ்டாண்டர்ட சொல்றேன். 70 மார்க்குக்கு 11th, 12th 2 பேருக்குமே 70 மார்க் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு 15 to 17 மார்க் எடுத்தா பாஸ். 70 70 ஓகேங்களா? 90 மார்க்ஸ் 90 மார்க் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு 11th and 12th 2 பேருக்குமே மேக்ஸிமம் 25+. அதுக்கு நீங்க 22 மார்க், 21 மார்க்காவது நீங்க எடுத்த ஆன்சர் ஷீட்ல எழுதி ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா, ஷியோரா சொல்லலாம் நீங்க ஆல் பாஸ். அதனால விடை திருத்துதல் அப்படின்றது பல மாவட்டங்களுக்கு சேஞ்ச் ஆகி உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து நல்லபடியா நல்ல முறையில வந்து பண்ணுவாங்க. நீங்க பெருசா வொரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது சில குட்டீஸ். ஓகேங்களா? ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருப்பீங்க. இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து